ஹே ஆல்! ஜூராங் லேக் சைட் கார்டன்ல லைட்ஸ் பை த லேக் ஷோ நடக்குது. செப்டம்பர் 27 to 12 அக்டோபர் ஈவினிங் 6:30 to 10:30 வரைக்கும். லைட்டே இல்லையே எங்கன்னு தெரியாம எல்லாரும் போறாங்க, நம்மளும் போகணும். அவங்க பின்னாடியே போனோம். நடந்து நடந்து கால் வலிக்குதுன்னு அங்கங்க பிரேக் போட்டோம். அப்புறம் தூரத்துல லைட் தெரிஞ்சுச்சு, திருப்பி நடக்க ஸ்டார்ட் பண்ணோம். லேக் சைட் எம்ஆர்டிலேருந்து ஒரு கிலோமீட்டர் நடந்தாதான் அந்த லைட் ஷோ பார்க்க முடியும். பாத்தீங்களா, எங்களை ஓவர்டேக் பண்ணி போயிட்டு இருக்கு. இதுதான் அந்த லைட் ஷோவான்னு கிட்ட போய் பார்த்தா ஃபுட் ஸ்ட்ரீட்டு, அதுக்கும் பின்னாடி தான் ஒரு லைட் ஷோ போட்டிருந்தாங்க. லைட் ஷோன்னு கேள்விப்பட்டோன்னே மெரினா பேல நடக்கும்ல அந்த மாதிரின்னு நினைச்சேன். பட் இது டோட்டலி வேற. இட்ஸ் அன் ஆனுவல் லேண்டன் ஃபெஸ்டிவல், மோர் ஆஃப் சைனீஸ் செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல். லேக் சைட் கார்டன், பட்டர்ஃப்ளை ஃபீல்டு, சைனீஸ் கார்டன், ஜப்பனீஸ் கார்டன்ல இந்த லைட் ஷோ நடக்குது. ஒன் ஆஃப் த ஹைலைட்ஸ்னா கிளவுட் பகோடா லைட் ஷோ. இந்த ஷோ சைனீஸ் கார்டன்ல 7:30லேருந்து 30 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை நடக்கும். மழையின் காரணத்தினால் எங்களால் அதை பார்க்க முடியல. சிங்கப்பூர்ல ஃபேஸ் பண்ற விஷயம் என்னன்னா, கொடை எடுத்துட்டு போற அன்னைக்கு மழை பெய்யவே பெய்யாது. ஆனால் கொடை எடுத்துட்டு போகாத அன்னைக்கு கண்டிப்பாக மழை பெய்யும். நியர் ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு இந்த 5 குவெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணால் ஒரு மேக்னெட்டிக் பின் கொடுப்பாங்க. மழை நிற்கலன்னு லைட்டாக சாப்பிட போனோம். ஒரு ட்வின் கப் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு என் தங்கச்சி டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் ட்ரை பண்ணலான்னு ஜாப்பனீஸ் பீஸா வாங்கி கேட்டால் 30 மினிட்ஸாக க்யூவில் நின்று வாங்கினா நல்லாவே இல்லை, ஏதோ மாவு மாதிரி இருந்துச்சு.